நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான யூடியூபர் இர்ஃபான் அவரை பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் இப்போ போடுறேன், அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. அந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முடிஞ்ச ரம்ஜான் பார்த்தீங்களா, ரம்ஜான் வந்து எல்லாருமே நல்லா கொண்டாடி இருப்பீங்க. அந்த ரம்ஜான் வந்து இவர் ஜக்காத் கொடுத்துருந்தாரு. ஜக்காத்துன்னா நிறைய பேருக்கு தெரியும், இஸ்லாமியர்கள்லாம் தெரியும். ஜக்காத்னா என்னன்னா தர்மம் செய்யறது. அந்த தர்மம் வந்து இவர் செஞ்சிருக்காரு. அது எப்படி செஞ்சிருக்காருன்னா, இவர் மனைவியும் கார்ல போயிட்டு எல்லாருக்குமே வந்து தர்மம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இவர் இந்த வீடியோ கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து நான் கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்களும் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் இப்போ போட்டிருக்க வீடியோ, நான் பேசுறது, நான் சொல்கிறது அது என்னன்றது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து இந்த தர்மம் செய்யறதுக்காக போகிறார் தன்னோட மனைவியை கூட்டிட்டு. அதுக்கு முன்னாடி இவரோட வீடியோ ஸ்டார்டிங்கில் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம பைக்கில் போகலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமான்னு கேட்டார். இப்படி கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என் பைக்கில் நிறைய போக வரும், பைக் சரியில்லை, ஆட்டோலாம் வேணான்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி வந்து ஒரு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. காரில் வந்து ஏசியில் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச யூடியூபர் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். ஏன்னா இர்ஃபான் அவர்களை பார்த்து தான் நானும் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில சர்ச்சைகளில் வந்து இவர் சிக்கிட்டு மாட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்குது. நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, அதுவும் ஒரு நல்ல நாளில் தர்மம் செய்கிறீங்க. குர்ஆனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தர்மம் செய்யும்போது சிறந்த முறையிலையும் அழகான முறையிலும் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் செய்த தர்மத்தில் அது இல்லை. ஒருவேளை இவருக்கு அந்த குர்ஆனில் இருக்க விஷயம் தெரியல என்னன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சரி இப்போ தர்மம் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ நானே இப்போ இறைவன் வந்து ஓரளவு நம்மளாம் நல்லா வச்சுருக்கான். இப்போ என்னையும் சரி, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களையும் இறைவன் கண்டிப்பாக நல்லா வச்சுருப்பான். இப்போ நம்மளை விட ஏழ்மையாக இருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சாப்பாட்டே கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கண்டிப்பாக யாராவது ஒரு பொருள் கொடுக்க போனாக்கா கண்டிப்பாக முந்தி அடிச்சு தான் வருவாங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். சில பேர் அன்னதானங்கள் போடுவாங்க. அந்த அன்னதானங்களில் பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போய் சாப்பாடுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு கவலைகள், ஒரு கஷ்டங்களில் தான் அவங்க அந்த மாதிரி போகிறது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் காரில் ஜக்காத்து கொடுத்தது தப்பு கிடையாது. அது உங்கள் காரு, எல்லாமே ஓகே, சந்தோஷம், தப்பு கிடையாது. ஒரு ஜக்காத் கொடுக்குறீங்கன்னா, ஒரு தர்மம் செய்கிறீங்கன்னா, அது நீங்கள் வந்து வெளியில் வந்து பொது வெளியில், இப்போ நீங்கள் எவ்வளோ வீடியோ பொது வெளியில் தான் செய்கிறீங்க, ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கூட நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பொது வெளியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃபாக போயிருக்கும். நீங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்கனாக்கா, டேய் என் மனைவி கையை விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது உங்கள் மனைவி தான் சார், யாரும் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அவங்க கையில் கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு டிரைவர் வச்சுட்டு கூட உங்கள் மனைவியை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் கூட கொடுத்துருக்கலாம்ல, தெரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம்ல. கை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது நீங்கள் பிரபலமாக செய்கிறீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு செய்கிறீங்களா, இல்லை என்னன்றது நமக்கு தெரியல. கண்டிப்பாக கடவுள் தான் அறிவார். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிங்கமாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அசிங்கமாக பண்ணாதீங்க எனக்கு ஒன்றும் புரியல. குர்ஆனில் சொல்லியிருக்காங்க, யாசகம் கேட்பரை வந்து விரட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. யாசகம் கேட்குறவங்கள விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, நீங்கள் பேசுகிற பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அவங்கள விரட்டி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யாசகம் கொடுக்குற மாதிரி கிடையாது. அதாவது நீங்கள் தர்மம் செய்கிற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, நானும் ரம்ஜானில் நோன்பு வச்சேன், நானும் ஜக்காத் கொடுத்தேன், என்னால் முடிஞ்சத உதவி நான் எல்லாருக்குமே நானும் செஞ்சேன். நீங்கள் இப்படி வீடியோ போட்டது தப்புன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சு நம்ம வீடியோ போடும்போது அதை பார்த்து 4 பேர் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க உதவி செய்கிறாங்க, இவங்க உதவி செய்கிறாங்க, அந்த வீடியோவில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன், நம்ம ஏன் உதவி செய்யக்கூடாது, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் இருக்க பாலா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டிராகன் படத்தில் அர்ஷத் கான் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க.
இவங்கள விட பெரிய தலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா சாய், அவரும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் வீடியோ எடுத்து தான் போடுவார். அதனால தான் அவரும் மக்களுக்கு தெரிஞ்சாரு. இப்போ நல்லது செஞ்சு மறைச்சு தான் செய்யணுன்றது கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி செய்யறதும் தவறு கிடையாது. அதனால எல்லாருமே நல்லது செய்வோம், நல்லது செய்வான்னு நான் யாரையும் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில், அதுவும் இறைவனுக்கு பிடித்த ஒரு நாள் இந்த ரம்ஜான், நிறைய பாவ மன்னிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குரான் அந்த அந்த மாதத்தில் தான் நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம நோன்பு வச்ச நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பசியை தெரிஞ்சுக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை முன் வச்சு தான் இந்த ரம்ஜான் மாதமே வந்துச்சு. இந்த ஜக்காத் என்பது ஒரு பெரிய ஒரு கேடை மாதிரி தான் அதை சொல்லணும். நம்ம தர்மம் கொடுப்பது இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நாம் அந்த நாளில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சாக்கா மக்கள் மனதில் கண்டிப்பாக இது வருத்தத்தை, இப்போ எனக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும், கண்டிப்பாக அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை யூடியூபர் இர்ஃபானும் சரி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் நீங்களும் சரி, தயவு செய்து யார் மனமும் சுளிக்க வர மாதிரி செய்யாதீங்க. யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்டால் நம்மளால் முடிஞ்சால் நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு கூட நம்ம மூஞ்ச கேட்டோம்னா எதுவும் சொல்ல வேணாம். அவங்கள போய் கை கால் நல்லா இல்லையா, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீ சம்பாதிச்சு சாப்பிடன்னு நம்ம சொல்ல வேணாம். அவங்களோட பார்க்கும்போது சில பேர் தெரியும், சில பேர் உடலால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரியோ ஒரு ஹார்ட் சர்ஜரியோ ஏதோ பண்ணியிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. கிட்னி கூட ப்ராப்ளமாக இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்குள்ள, அது நமக்கு தெரியாது. யாருமே யாசகம் கேட்டு வந்தால் அவங்கள பழிக்கிறதோ அவங்கள விரட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுது, கிண்டல் கேலி செய்கிறதோ இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்துறதோ தயவுசெய்து செய்யாதீங்க, யாருமே செய்யாதீங்க. இது ரம்ஜான் மாதம் மட்டும் கிடையாது, எல்லா நேரங்கள்லையும் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். என்னடா அவன் இஸ்லாம் மதத்தை தூக்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள்லாம் இந்து சகோதரர்கள்லாம் நினைக்கலாம். இது இந்து முஸ்லீம் அப்படின்றதுக்காக கிடையாது. இதை நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, அவர் செஞ்ச விஷயம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அன்னைக்கு செஞ்சுருக்காரு. அதனால தான் நான் இதை இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. தர்மம் செய்கிறது எல்லா மதத்தினரும் செய்யலாம், நல்லாவே செய்யலாம். நல்லா செஞ்சோன்னா நமக்கு இறைவன் கண்டிப்பாக நன்மையை கொடுப்பான். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக இறைவன் நம்ம எல்லாரையுமே நல்லா வைப்பார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.